வணக்கம். 63 நாயன்மார்கள்ல நாம இன்னைக்கு தண்டியடிகளின் வரலாற பத்தி தான் பார்க்க போறோம். 63 நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஏதோ ஒரு வகையில தொண்டுகள் பல செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. தன்னலம் இல்லாம தொண்டுகள் செய்தவங்க சிவபெருமானோட அருளுக்கு பாத்திரமாகி இருக்காங்க. அந்த வரிசையில இடம் பிடிச்சவர் தான் தண்டியடிகள் நாயனார். இவரை நம்ம சுந்தரர் நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடியிருக்காரு. சோழ நாட்டுல தலை சிறந்து விளங்கும் திருவாவூர்ங்கிற தளத்துல செங்குந்தர் மரபுல பிறந்தவர் தண்டியடிகள் நாயனார். இவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இவர் பிறவிலேயே கண் பார்வை இல்லாதவர். பார்வை இல்லாத இவர் தன்னோட அகக்கண்ணால திருவாரூர் தியாகராச பெருமான நினைச்சுகிட்டே நாள்தோறும் கோயில வளம் வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சபடி இருந்தாரு. அடியார்களுக்கும் கோயிலுக்கும் சின்ன சின்ன தொண்டுகள் செய்துகிட்டு வந்தாரு. தண்டியடிகள் நாயனார் வாழ்ந்த காலத்துல திருவாரூர்ல சமணர்களோட ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்குச்சு. அதனால சமணர்கள் சைவ தொண்டர்களுக்கு பல வழிகள்ல கஷ்டத்தை கொடுத்தாங்க. தண்டியடிகள் நாயனார் தியாகராஜர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற குளிக்கிற கமலாலய திருக்குளத்துக்கு பக்கத்துல சமணர்கள் பல மடங்களை கட்டி தங்களோட மத பிரச்சாரத்தை நடத்தி வந்தாங்க. திருக்குளம் ஆக்கிரமிப்பால சுருங்கியும் பராமரிப்பு இல்லாமையும் இருந்துச்சு. கமலாலய குளத்துல தினமும் குளிக்கிற தண்டியடிகளுக்கு இது தெரிஞ்சு மன வருத்தம் உண்டாகுது. திருக்குளத்தை விரிவுபடுத்தி சுத்தப்படுத்த ஆசைப்பட்டாரு. கண்ணில்லாத தண்டியடிகள் நாயனார் இறைவனோட அருளால திருக்குளத்தின் நடுவுல ஒரு கம்ப நட்டாரு. மற்றொரு கம்ப குளத்தோட கரையில நட்டாரு. 2 கம்புகளுக்கும் இடையில கயிறு கட்டினாரு. கயிறை தடவிக்கிட்டே குளத்துக்குள்ள இறங்கி மண்ணை தோண்டுவாரு. அத கயிறை பிடிச்சுக்கிட்டே கூடையில சுமந்துகிட்டு வந்து கரையில கொட்டுவாரு. இப்படியே கயிறை பிடிச்சுக்கிட்டே போய் குளத்தை தூர்வாரும் வேலைய செய்வாரு. இது மாதிரி சிவத்தொண்டு செய்யற நேரத்திலையும் கூட அவரோட வாய் ஈசனோட பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். கண்ணு தெரியாட்டியும் இறைவனுக்கு தொண்டு செய்யணும்ங்கிற எண்ணம் இவருக்கு இருந்துச்சு. தண்டியடிகள் நாயனாரின் இந்த தொண்டால வெகு சீக்கிரத்துல குளம் சுத்தமாகி ஆழமானதால தண்ணீர் பெருக ஆரம்பிச்சது. தண்டியடிகள் குளத்தை சரி செய்யறத பார்த்த சமணர்கள் பொறாமப்பட்டாங்க. அதனால தண்டியடிகள் கிட்ட போய், நீங்க குளத்துக்குள்ள இருக்க மண்ணை தோன்றதால மண்ணுக்குள்ள சிறு பூச்சி புழு போன்ற உயிரினங்கள் அழிஞ்சு போயிரும். அதனால குளத்தை சீரமைக்கிறத நிறுத்துன்னு சொன்னாங்க. இது ஈசனுக்குரிய திருப்பணி. நிறுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்ல. கல்லில் உள்ள தேரைக்கும் கருவில் உள்ள உயிருக்கும் நல்ல உணவு தந்து காப்பாத்துற ஈசனுக்கு மண்ணுல இருக்க உயிர்களை காப்பாத்த தெரியும். அதனால நான் குளத்தை சீரமைக்கிறதால மண்ணுயிர்களுக்கு மட்டுமல்லாம தங்களுக்கும் எந்தவித தீங்கும் செய்யாதுன்னு சொன்னாரு. நாங்க எடுத்து சொல்ற தர்மத்தை நீ காதுலயே வாங்கிக்கல. உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு நினைச்சோம், காதும் கேட்காது போல இருக்கு. இல்லாட்டினா நாங்க உயிர்கள் இறந்து போகும்னு எடுத்து சொல்ற உண்மைய புரிஞ்சுக்க முடியாம போகுமான்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சாங்க. ஈசனோட திருவடியை போற்றி தினமும் நான் அகக்கண்ணால கண்டு களிக்கிறேன். அவனோட திருநாமத்தை நாவால சொல்றேன். ஆலயத்துல ஒலிக்கிற வேத முழக்கத்தை காதால கேக்குறேன். ஒப்பில்லாத அப்பனின் அருளையும் அன்பையும் ஐம்பொறிகளாலையும் அனுபவிச்சு ஆனந்தப்படுறேன். நீங்க தான் கண்ணிருந்தும் குருடர்கள், காதிருந்தும் செவிடர்கள், நாவிருந்தும் ஊமைகள்னு சொன்னாரு தண்டியடிகள். சமணர்கள் கேலி பண்ணி சிரிச்சாங்க. தண்டியடிகளுக்கு வெறுப்பும் கோபமும் வந்துச்சு. அது போகட்டும், எனக்கு ஒரு சந்தேகம். மத்தவங்கள போல ஈசனோட அருளால நான் எல்லா பொருட்களையும் பார்க்க முடிஞ்சு நீங்க எல்லாரும் கண்ணு தெரியாம போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. நீ உன்னுடைய இறைவனோட அருளால உனக்கு கண்ணு தெரிஞ்சு எங்களுக்கு கண் பார்வை பறிபோனா நாங்க இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம்னு ஆத்திரத்தோட சொன்னாங்க. அப்புறம் வலுக்கட்டாயமா முளக்கம்பு நட்டு வச்சிருந்தாருல்ல, அந்த கம்புகளையும் கைத்தையும் மண்வெட்டி கூடையையும் பிடிங்கி எரிஞ்சாங்க. சமணர்களோட இந்த செயல்களால மனம் நொந்து போன தண்டியடிகள் திருவாரூர் கோயிலுக்கு போய் புற்றிடங்கொண்ட நாதர்கிட்ட, ஐயனே, சமணர்களோட மடங்களால மேடாகிய திருக்குளத்தை சீரமைக்கிற வேலைய தொடங்கினேன். சமணர்கள் அதுக்கு இடைஞ்சல் செஞ்சதோட கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. நீங்க தான் என்னோட மன வருத்தத்தை போக்கணும்னு சிவபெருமான் கிட்ட வேண்டினாரு. அப்படியே கோயில்ல படுத்து தூங்கிட்டாரு. தண்டியடிகளோட கனவுல தோன்றிய இறைவன், அன்பனே, பயப்படாதே, மனம் கலங்காதே, யாம் உம்மை காப்போம். உம்மை பழித்தது எம்மை பழித்தது போல
எனக்கு நீர் செய்யும் திருத்தொண்டு இடைவிடாமல் நடக்க உன் கண்களுக்கு ஒளி தந்து சமணர்களை ஒளி இழக்கச் செய்வோம்னு திருவாய் மலர்ந்து சொன்னாரு. அதோட நிக்காம அந்த பகுதியை ஆண்ட சோழ அரசனோட கனவுல தோன்றிய இறைவன், மன்னா, எனது திருத்தொண்டன் குலத்திலே திருப்பணி செய்கிறான். நீ அவனிடத்திலே போய் அவன் நினைக்கிறதை நிறைவேற்று. அவனோட நல்ல திருப்பணிக்கு சதா இடையூறு செய்கிற சமணர்களை கண்டித்து என் அன்பனுக்கு நியாயம் வழங்குன்னு சொன்னாரு. இறைவனோட ஆணையை கேட்டதும் சோழ அரசன் திடுக்கிட்டு எழுந்திருச்சான். இறைவனோட கருணையை நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சான். அதிகாலையிலேயே சோழ அரசன் எம்பெருமானோட கட்டளையை நிறைவேற்ற திருவாரூர் திருக்குளம் வந்தான். தண்டியடிகள் தட்டு தடுமாறிக்கிட்டு திருக்குள திருப்பணி செய்யறத பார்த்தான். மன்னன் தண்டியடிகளை வணங்குனான். கனவுல ஈசன் சொன்னத சொன்னான். தண்டியடிகளும் சமணர்கள் தனக்கு செஞ்ச இடையூறுகளை ஒண்ணு விடாம மன்னன் கிட்ட சொன்னாரு. மன்னன் சமணர்களை அழைச்சுக்கிட்டு வர கட்டளையிட்டான். சமணர்களும் வந்தாங்க. அரசன் விசாரணை செஞ்சான். மன்னன் கிட்ட சமணர்கள் தண்டியடிகள் கிட்ட கோபத்தோட சவால் விட்டத சொன்னாங்க. தண்டியடிகளுக்கு கண் பார்வை வந்தா நாங்க ஊரை விட்டு ஓடுறது உறுதின்னு சமணர்கள் சொன்னதை கேட்ட மன்னன் அடிகளாரையும் சமணர்களையும் தன்னோட அமைச்சர்களையும் ஆலோசகர்களையும் கலந்து ஒரு முடிவுக்கு வந்தான். மன்னன் தண்டியடிகளை பார்த்து, அடிகளே, நீங்க என்கிட்ட சொன்னத போல இறைவனோட திருவருளால கண் பார்வை பெற்று காட்டுங்கன்னு பயபக்தியோட கேட்டான். நாயனார் திருக்குளத்துல இறங்கினாரு. இறைவனை மனக்கண்ணால பார்த்து வேண்டினாரு. ஐயனே, நான் தங்களுக்கு அடிமைங்கிறத உலகறிய செய்ய எனக்கு கண் ஒளி தந்து அருள் செய்யணும்னு வேண்டினாரு. ஓம் நம சிவாயங்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே 2 கைகளையும் தலைக்கு மேல கூப்பி தண்ணீர்ல மூழ்கினார் அடிகளார். இறைவனோட திருவருளால தண்ணீர்ல மூழ்கிய நாயனார் கண் ஒளி பெற்று எந்திரிச்சாரு. தண்டியடிகளுக்கு கண் பார்வை வந்ததும் கோயில் கோபுரத்தை பார்த்து மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீர் வடிச்சாரு. கைய தூக்கி கும்பிட்டாரு. அப்புறம் அரசனை பார்த்து வணங்கினாரு. அரசனும் கரம் குவிச்சு சிரம் தாழ்த்தி நாயனார வணங்கினான். அதே சமயத்துல சமணர்களுக்கு கண் பார்வை போயிருச்சு. எல்லாரும் குருடர்களா நின்னு தவிச்சாங்க. நீதி வலுவாம ஆட்சி செய்யற மன்னன் அவங்கள பார்த்து, நீங்க சொன்னபடி ஒருத்தர் கூட திருவாரூர்ல இருக்க கூடாது, எல்லாரும் ஓடி போயிருங்கன்னு சொன்னான். அமைச்சர்கள் கிட்ட சமணர்களை துரத்த ஏற்பாடு செய்யுங்கன்னு கட்டளையிட்டாரு. தண்டியடிகள் குளத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு. கோயிலுக்கு போய் ஈசனை கண்குளிர மனம் குளிர பார்த்து சந்தோஷத்துல கூத்தாடினாரு. பிறவி குருடான ஒருத்தருக்கு திடீர்னு கண்ணு தெரிஞ்சா எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. தண்டியடிகள் தான் செய்துகிட்டு இருந்த திருப்பணிய தொடர்ந்து செய்ய தொடங்கினாரு. அரசன் அவருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செஞ்சு அவரை கௌரவப்படுத்தினான். ஈசனோட அருளால தண்டியடிகள் தான் நினைச்சபடியே திருக்குளத்தை பெரியதா கட்டி முடிச்சாரு. அடிகளாரோட அறப்பணிய அரசரும் மக்களும் கொண்டாடி பெருமிதம் அடைஞ்சாங்க. நாயனார் நெடுங்காலம் பூமியில பக்தியோட வாழ்ந்து இறைவனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு வந்த தண்டியடிகள் இறைவனோட திருவடி நிழல் அடைஞ்சு பேரின்ப நிலையினும் சிவபதத்தை அடைஞ்சு நாயனார் வரிசைக்கு போனாரு. தண்டியடிகளின் குரு பூஜை பங்குனி மாதம் சதய நட்சத்திரத்துல அவர் அவதார தலமும் முக்தி அடைஞ்ச தலமுமான திருவாரூர் புற்றிடங்கொண்ட நாதர் கோயில்லையும் எல்லா சிவன் கோயில்கள்லயும் சிறப்பா கொண்டாடப்படுது. கண் இல்லாட்டையும் இறைவனுக்கு தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் இருந்த மாதிரி நாம கண்ணிருந்தும் குருடர்களா இல்லாம எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு உதவி செய்யணும். அப்பதான் இறைவனோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.